இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஒரு கிராமத்தில் ஒரு பையன் இருந்தானா. அந்த பையன் ஆடு மேய்க்கிற ஒரு பையன். நிறைய அழகான செம்மறி ஆடுகளை வச்சுருப்பான். அதுக்கு சாப்பிட்றதுக்காக புல்வெளியெலாம் அவன் எப்பவும் கூட்டிகிட்டு போவான். ஆனால் என்ன பிரச்சனைனா, அதுக்கெல்லாம் ஜாலியாக புல் மேய்ஞ்சாலும் இவனுக்கு ஏதோ போர் அடிக்கிற மாதிரியே இருக்கும். தனியாக இருக்கிற ஃபீலும் வரும். சரின்னு ரொம்ப நாளாக இப்படியே போச்சு. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நம்ம ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு இவனுக்கு ஒரு கேவலமான ஐடியா தோணுச்சு. இவன் என்ன பண்ணிட்டான், நல்லா எல்லாருக்கும் கேட்குற மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு, ஐயோ இங்கே உல்ஃப் இங்கே என் ஆடெல்லாம் சாப்பிட போகுது அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். பக்கத்தில் இதை கேட்ட ஊர் மக்கள் எல்லாரும் பயந்து ஓடி வந்தா இங்கே எதுவுமே இல்லை. என்னப்பா தம்பி, ஏதோ ஆபத்துன்னு கத்துனே, என்னாச்சு அப்படின்னு கேட்டால், சும்மா தான் கத்துனு அப்படின்னு சொன்னோடனே அந்த கிராமத்து ஆட்களுக்கெல்லாம் கோவம் வந்துடுச்சு. சரின்னு அவங்க போயிட்டாங்க. மறுபடியும் அடுத்த நாள் இவன் ஆடெல்லாம் சாப்பிட கூட்டிகிட்டு போனால் அவங்க ஆடெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு. மறுபடியும் இதே மாதிரி போய் ஐயோ ஓனாய் வந்துட்டுன்னு கத்திகிட்டே இருந்தான். மறுபடியும் அந்த ஆட்கள் ஐயோ இதோட உண்மையில் ஏதாவது இருக்கும் போல், நம்ம போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா மறுபடியும் இந்த பையன் அங்கே ஓனாயும் இல்லை. இந்த பையன் நின்று அப்பாடா நம்ம வர வச்சுட்டோன்னு சிரிச்சிட்டே இருந்திருக்கான். இவருக்கு பெரிய பிராங்க்ஸ்டர்னு மனசில் நினப்பு வந்திருக்கு. அந்த கிராமத்து ஆட்களெல்லாம் பைத்தியக்கார பையன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுக்கடுத்து இன்னொரு நாள் இவன் ஆடெல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது வழக்கம் போல் இவனுக்கு ஆடெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு புல்லை. சரி மறுபடியும் இவன் ப்ராங்க் பண்ணலான்னு நினைக்கும்போது திடீர்னு பார்த்தா உண்மையிலே ஓனாய் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டு, ஒரு ஓனாய் திடீர்னு உள்ளே வந்துட்டு இவனுக்கு என்ன பண்ணன்னு தெரில. அது என்னென்னா ஒரு ஆடாக சாப்பிட வேட்டையாட ஆரம்பிக்க போகுது. இவனும் பயந்து போய் வழக்கம் போல் அங்கே போய் ஐயோ ஓனாய் உண்மையிலே காப்பாற்றுங்கன்னா, இந்த தடவை கிராமத்து ஆட்கள் அவன் மறுபடியும் நம்மளை முட்டாளாக்க போகிறான், இந்த இடம் நம்ம போகக்கூடாது, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்னு அவங்கெல்லாம் இருந்துட்டாங்க. இவனுக்கும் அந்த ஓனாய் விரட்ட தெரியல. எல்லா ஓனாய் எல்லா ஆடையும் தின்ற வரைக்கும் இவன் உட்காந்து வேடிக்கை தான் பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் 2 இருக்குது. ஒன்று என்னென்னா, இந்த ப்ராங்க் பண்ணுறோன்னு இன்றைக்கி யூடியூப்பில் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அது நிறைய இடத்துல தப்பாக இல்லாட்டி ஜாலியாக சிம்பிளாக பண்ணுறதுனா பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரி ப்ராங்க் பண்ணி கடைசியில் நீங்களே உங்களுக்கு ஆபத்தை வச்சிடாதீங்க. இன்னொரு முக்கியமான கருத்து என்னென்னா, பொய் சொல்கிறது என்றைக்குமே நல்லதில்லை. ஒருத்தன் பொய் சொல்லி பழகிட்டானா அவன் கடைசியில் உண்மை சொன்னால் கூட அவனை நம்புறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இன்னொரு கதையோட இன்னொரு டைம் நம்ம சந்திப்போம். பாய்.